1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சத்தமா. ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆளுகையும் ஆசீர்வாதமும் அப்படின்றத பேச போறோம். சொல்லுங்க, ஆளுகையும் ஆசீர்வாதமும். ஆளுகையும் ஆசீர்வாதமும். ஆதாம் அவனை சிருஷ்டித்து, மனுஷனை சிருஷ்டித்து, மனுஷனை சிருஷ்டித்து அவன் கேட்ட வார்த்தை, ஆதாம தேவன் உண்டாக்கி முதல்ல அவன் கேட்ட வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, ஆண்டு கொண்டு ஆளுகை செய்ய அப்படின்ட்டு சொல்லி ஆசீர்வதித்தார். இது ரெண்டதான். ஒரு வார்த்தை கேட்டான், ஆண்டுகொள் அப்படின்னு. இன்னொன்று என்ன தெரியுமா? உன்னை பார்த்தான், ஆண்டவரே தன்னை படைச்ச உண்டாக்குன தேவனே அவனை ஆசீர்வதித்தார். இது ரெண்டு அவனுக்கு முதல்ல தெரிஞ்சது ஆளுகை. ஆமென். முதல்ல ஆளுகை, அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். ஹலோ, முதல்ல ஆளுகை. இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். மனுக்குலமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சத்தியம் இது. சொல்லுங்க, ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யறது, இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஆண்டு கொள்றதும் ஆளுகை செய்யறதும் ஒண்ணுதான். இன்னொன்னு ஆசீர்வாதம். ஆதாம் முத கேட்ட வார்த்தை, ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆண்டுகோள். நான் சொல்றது புரியுதா? முத கேட்ட ஒரு மனுஷனை சிருஷ்டித்து அவன் எழுந்து நிற்கிறான். மண்ணில் உண்டாக்கி அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மாவாய் நிற்கிறான். நிற்கும் போது கேட்ட வார்த்தை ஆண்டுகோள் அப்படின்ற. அதுக்கு முன்னாடி பார்த்தா 26, 27 தேவனே தனக்குள்ள பேசிக்கிறார். 26 தேவனே, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, 3 பேரும் அவங்களுக்குள்ளவே பேசுகிறாங்க. அதுதான் 26. 27 அவங்க சிருஷ்டித்ததை நம்மளுக்கு விலைக்கு சொல்ற வார்த்தை 27. 28 ஆதாம் கேட்கிற வார்த்தை. புரியுதா? மொத்தம் 3 வசனங்கள். ரொம்ப முக்கியமான, பைபிள்லயே முக்கியமான பிரதானமான 3 வசனங்கள். இந்த வசனத்தை குறித்த ஒரு மேன்மையும் மகத்துவத்தையும் இப்போ இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். இப்போ இந்த வசனம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதை நான் சொல்றேன். 26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. என்ன சொல்றாரு? 3 பேர் கவனி, எடுத்து வை. என்ன சொல்றாரு? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். அவங்களுக்குள்ளே பேசுகிறது. அப்புறம் இதை விளக்குது. எப்படி விளக்குதுன்னா, தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை. இது யாருக்கு பேசுறது? படிக்கிற நம்மளுக்கு பேசுறது. அதுக்கப்புறம் அது தேவன்
தேவனுக்குள்ளவே பேசுகிற வார்த்தை 26. 27 வந்து படை உண்டாக்குனதை நமக்கு பைபிள் படிக்கிற நம்மளுக்கு விலைக்கு சொல்லுது. ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்தாரு, ஆதாம மட்டும் சிருஷ்டிக்கல, ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்தாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விலைக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் 28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, சிருஷ்டித்த 2 பேரை பார்த்து சொல்றாரு, அவர்களை நோக்கி இப்படி பார்த்து சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, சொல்லுங்க, சொல்லி சொல்றார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிச்சார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்றதும் ஆசீர்வதிச்சார்ன்றதும் ரெண்டுமே வெவ்வேறான ஒரு காரியம். ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார்ல, அதை கேட்டான். ஆசீர்வதிச்சதை வந்து அவர் தலையில கையை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆசீர்வதிச்சார் 2 பேரையும். இது ரொம்ப மனுஷன் முதல்ல இருக்கிற படைத்த மனுஷனை தேவன் சந்தித்து முதல்ல அவன் கேட்ட வார்த்தை என்னது? ஆண்டு கொள்ளுங்கள். இது யாரும் இப்பதான் நீங்களே கேட்குறீங்களே, அவன் என்ன வார்த்தையை கேட்டிருப்பான். இதுதான் கேட்டான், ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்றது அது வந்து பார்த்தீங்கன்னா சரியான விதத்தில் சரியான முறையில் கரெக்டாக ஆண்டு கொள்வது வேற. ஒருத்தங்க அந்த அதிகாரத்தை, தங்களுடைய பொசிஷனை, தங்களுடைய இருக்கக்கூடிய அந்த நிலையை தவற ஆண்டு கொள்வாங்க. அதுதான் பிசாசு பண்ற மிகப்பெரிய ஒரு சதி. இந்த வசனம் எபிரேயர்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமா வலியுறுத்தி சொல்லக்கூடிய வசனமா இந்த வசனம். அவங்க மொத்தம் 5 புத்தகங்கள் இருக்கு. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் சொல்லி 5 புத்தகங்கள் செப்டஜன் சொல்லி இருக்குது. இந்த 5 புத்தகம் நியாயப்பிரமாண புத்தகம். இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை அவங்க மனப்பாடமா கத்துப்பாங்க. இந்த 5 புத்தகங்களையும் குழந்தையிலேருந்து அவங்க கத்துப்பாங்க. அப்படி கத்துக்கனுடைய விளைவு என்ன தெரியுமா? இப்போ இந்த உலகம் அவங்க கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது. மறைமுகமா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது. நீங்க சொல்றாங்க பாருங்க, நீங்க எங்க போய் எந்த ஊர்லனா நீங்க பார்த்தீங்க, எந்த நாட்டிலனா நீங்க போனீங்கன்னா அதை மறைமுகமா பார்க்கறதுக்கு வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் ஆண்டுன்னு இருப்பாரு, இல்லை அந்த பிரைம் மினிஸ்டர் ஆண்டுன்னு இருப்பாரு, அந்த ஜனாதிபதியோ அந்த பிரதமரோ அங்கே இருக்கிற பிரசிடெண்ட்டோ அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டரோ ஆண்டுன்னு இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே நல்ல வளமான தேசங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான் இருப்பாங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாகவே ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. இது பெரிய பயங்கரமான ரகசியத்தை நான் பேசுகிறேன். இது வெளியே தெரியாது. இந்த பழுகி பெருகி அப்படின்னு சொல்கிறாருல, அந்த பழுகி பெருகின்றது வந்து இனப்பெருக்கம் பண்ணுறது கிடையாது. புதுசா கவனிக்க மாட்டியா நீ? கவனி, ஒழுங்கா உட்கார். மறைமுகமா நீங்க போய் அங்க பார்த்தா மறைமுகமா அங்க இருக்கிற பலத்தையும் அங்க இருக்கிற எல்லா விதமான பெரிய காரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்கிறது யூதர்கள் தான். நீங்க போய் இப்போ அமெரிக்கா போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல மறைமுகமா உட்காந்துருப்பா வேலையை செய்வோம். இது பயங்கரமான ஒரு விஷயம். டைரக்டா பேசுறது வேற, இன்டைரக்டா பேசுறோம் தான் மோசமானதுலயும் முக்கியமானவன். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா டைரக்டா பேசி மாட்டிக்கிறோம்.
விஷயம் தெரிஞ்சவன் டைரக்டா வரவே மாட்டான், மறைமுகமா வேலையை செய்வான். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆள் அந்த மாதிரி ஆள். அந்த மாரி தான் வளமான தேசம் இன்னைக்கு இருக்கிற வல்லரசு நாடுன்று அமெரிக்காவை சொல்றது. அந்த அமெரிக்காலேயே பின்னாடி இருந்து வேலையை பார்க்கறதே இந்த யூதருங்க தான். எப்படி அப்படின்னா, இப்படி இந்த வசனம் தான். அவன் என்ன நம்புறான்? நான் தேவ சாயலையும் தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கேன், இதை நம்புறான். இன்னொன்னு, ஆண்டு கொண்டுகள்னு சொன்னார்ல, அது எனக்குரியது, இந்த பூமியை நான் தான் ஆளுவேன்னு அவன் உரிமை எடுத்து அந்த அதிகாரத்தை செலுத்துறான். ஆதாம் கேட்ட வார்த்தை ஆண்டு கொள்ளுங்க, இரண்டாவது வார்த்தை ஆசீர்வதித்தார். அப்போ இதத்தான் உலகத்துல இருக்கிற மக்கள்லாம் பாருங்களேன், எதனா ஒண்ணு அவங்கள ஆண்டுன்னு இருக்குது. நான் ஒண்ணு சொல்றேன், உங்க வாழ்க்கையை நீங்க தான் ஆளணும், மற்றவங்க ஆள்றதுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஒரு நிமிஷத்தை கூட மற்றவங்களுக்கு கொடுக்கவே கூடாது ஆள்றதுக்கு. ஒரு நிமிஷத்தையும் உங்களுடைய பொருட்களையும் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறத மொத்தம் ஆளுவே விடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம தான் ஆளணும். ஹலோ, இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். எதுக்குன்னா நீங்க பயந்து இருக்கிறீங்க, நீங்க எதுக்குன்னா நடுங்கி இருக்கிறீங்க, ஒரு விதமான ஒரு பதட்டமான ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதுன்னா நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க இந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில இன்னும் வாழல. எனக்கு ஆண்டவர் ரொம்ப நாளா இதை பேசிட்டு வர, ஆண்டு கொள்றத பத்தி. சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள என்ன பண்ணுது, ஆண்டுன்னு இருக்குது பாருங்க. தேவைங்க, பற்றாக்குறைங்க, வியாதி, வலி, வேதனை, இது மறைமுகமா இருக்குது. இன்னொன்று மனுஷங்க என்ன பண்றாங்க, நம்மள சும்மா நயவசனமா பேசி அவங்க பாக்கெட் உள்ள நம்மளை போட்டுக்கின்னு அழகா என்ன பண்ணுவாங்க, நவுத்துவாங்க காய. இதெல்லாம் பார்த்துன்னு வரேன் நான். ஓ, இப்படியா விஷயங்கள், வடா ஜோரா தான் பார்க்குறீங்க. நல்லா சரக்கு ஒன்று நல்லா உள்ள நறுக்குன்னு தான் ஏறின்னு இருக்குது. நான் பார்க்குறேன், தொழுவுலேருந்து பார்க்குறேன். நம்ம கொஞ்சம் வெகுலியா இருக்கிறதுனால போய் பகிலியா போய் அவங்ககிட்ட என்ன பண்ணுறோம், விழுந்துடுறோம். ஒருத்தவங்க எனக்கு தெரியாத சமயத்தில் நானே பாருங்களேன், ஒரு சில இதுங்களை அவங்கள நம்பி கவுந்துக்கிறேன். ஒருத்தன் 25,000 ரூபாய் ஏமாத்திட்டு போனான், 25,000 ரூபாய் ஏமாத்திட்டு போனான். குசத்தி ஏத்து பேந்த முழிக்கிறான் பாரு, தெலுங்குல சொல்ற மாதிரி. உள்ள போய் ஏத்து, அங்கிருந்து ஏத்து போ, வெளியே போய் ஏத்திட்டு உள்ள போய். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவங்க கரெக்டான ஆளு, இவங்களை நம்பினா நம்மள இவங்க உண்மையான ஆளுங்க, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு போனா நம்மளுக்கு எதுனா நம்மளுக்கு வரும் அப்படின்னு போனா வேற மாதிரி முடிஞ்சுது. ஓகே, இதுல இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல இப்ப இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை மறைமுகமா ஆண்டுன்னு இருக்கிறது யாரு அப்படின்னா இன்டர்நெட். சொல்லுங்க, இன்டர்நெட், செல்போன். இல்ல, செல்போன் உலகமாகுது. செல்போன்ல தான் எல்லாமே அடிமையா இருக்கிறாங்க. எப்படி மாட்ட வச்சுக்கிறாங்க பிசினஸ். செல்போன்ல என்ன பண்றாங்க, எல்லாமே அடிமையா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு பின்னாடி இந்த உலகத்தை ஆண்டுன்னு இருக்கிறது வேற ஒருத்தர். செல்போன் இல்லாம வாழ்க்கையே வாழ முடியாது. சோறு தண்ணி இல்லாம கூட வாழ்ந்துடலாம். இப்போ செல்போன் இல்லாம வாழ முடியாது அளவுக்கு ஆயிடுச்சு. இன்டர்நெட்டு, யூடியூப் இல்லைன்னா முடியாது, இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா முடியாது, ஃபேஸ்புக் இல்லைன்னா முடியாது, கூகுள் இல்லைன்னா முடியாது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சேட்டலைட், இதெல்லாம் இன்டர்நெட்டு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் என்ன 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 நடக்குது இங்கே இந்த உலகத்தில்?
ஆண்டுன்னு இருக்காங்க. யாருன்னு கேட்டால் யூதர். பெரும்பாலான இந்த உலகத்தில் 10 உலகத்தில் டாப் 10 ரிச்சஸ்ட் ஆளுங்களை போட்டால் அதில் 10ல் 6-7 பேர் யூதர்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். கிறிஸ்தவங்களானா ஒருத்தனையும் காணும். அதுக்காக தான் இப்போ பேசுகிறேன். கிறிஸ்தவங்களா டாப் 10ல் இருக்கிறாங்கன்னா இல்லை, வருங்காலத்தில் அந்த டாப் 10ல் வருவாங்க. இப்போத்துலேருந்து எவனா ஒருத்தன் எழுந்து அந்த அஸ்திபாரத்தை நசுக்கிட்டான்னு வைங்களேன், நம்ம போய் உக்காந்துடலாம். உங்கள் எதிர்கால பிள்ளைங்களுக்கு இதை தான் சொல்லிக் கொடுக்கணும் பாருங்க. அதை சொல்லி கொடுத்தனுடைய விளைவு எப்போ சொல்லி கொடுத்தது? எப்போ மோசே எழுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 5 புத்தகத்தை கொடுத்து அவங்க சின்ன வயசுலேருந்து 5 வயசுல தொடங்கி 13 வயசு வரைக்கும் கண்டிப்பாக இந்த 5 புத்தகத்தை படிச்சே ஆகணும். எல்லா பிள்ளைங்களும் ஒருத்தர் தவறாம. இப்போ நம்ம படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம்ல, அவங்க என்னதம்மா சொல்லுவாங்க? இந்த 5 புத்தகம் முடிக்கணும் அப்படின்வாங்க. அப்போது இந்த பிள்ளைங்களுக்குள்ள இந்த 5 புத்தகமும் உள்ள மனப்பாடம் ஆகிடும். மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா அது நியாய பிரமாணம். அதில் என்னென்ன போட்டிருக்குது? ஆரம்பம், அவங்களுடைய தேவன் அவங்க மேலே காட்டின வைராக்கியம், இதெல்லாம் போட்டிருக்குது. அவன் என்ன நினைக்கிறான்? இந்த உலகம் என்னது? என்னது? இந்த உலகம் எந்திரான்றான். மற்ற ஆளுங்க, நீ எல்லாம் இந்த சமையலுக்கு வெறுவு கட்ட போடுவாங்க பத்தியா, அது நீ எரிஞ்சி சாம்பல் தான் உன்னுடைய வேலை. சவுண்டை கம்மி, லைட்டாக கம்மி பண்ணு சவுண்டை. இந்த நரகத்தில் போனால் எரிக்கிறதுக்கு விறகு கட்டிக்கு தான் புறஜாதியான் நம்ம எல்லாம். அப்போது அவன் எப்படி பார்க்குறான் பாருங்க ஆளுங்களை. நல்லா இன்னும் கொஞ்சம் வை. ஆளுங்களை எப்படி பார்க்குறாங்க? நீ எல்லாம் ஆண்டு கொள்றதுக்கு, ஆளுகை செய்யறதுக்கு இந்த பூமி உனக்கு போதும். இந்த பூமி உனக்கு சொந்தம் கிடையாது. நான் தான் இந்த பூமிக்கு சொந்தம். எனக்கு தான் இந்த பூமி சொந்தம். நீ எல்லாம் சும்மா விசிட் பண்ணி போகிற ஆள் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்கிறான். மற்றவங்களை அப்படி தான் நடத்துகிறான். அப்போது இதில் விழித்து கொள்ளணும் பாருங்க. இது நான் பரம ரகசியத்தை பேசுகிறேன். இது எவ்வளோ பேருக்கு தெரிய வேண்டிய சத்தியம் தெரியுமா? ஏதோ ஒரு 2 பேர்கிட்ட பேசின்னு கிடையாது, 3 பேர், 4 பேர், 5 பேர், என்னோட சேர்த்து 6 பேர். இது எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரியணும். இது எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரியணும். யூடியூபோடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா சாட் ஹெர்லி அப்படின்னு ஒருத்தர், ஜாவேத் கரீம்னு, ஸ்டீவ் சான்னு ஒருத்தர், மொத்தம் 3 பேர் சேர்ந்து யூடியூபை ஆரம்பித்தாங்க. இப்போவும் ஆரம்பிச்சு அவங்க இருக்கிறாங்க. எத்தனை வயசில் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தன் 28, ஒருத்தன் 25, ஒருத்தன் 26. எல்லாம் கம்மி வயசில் என்ன பண்ணிக்கிறான்? கம்மி வயசில், எல்லாம் வாலிப வயசில் பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டான். இவங்கெல்லாம் எனக்கு நான் சரியான ஆராயல, அந்த யூத பின்னணியா அப்படின்னா எனக்கு சரியான ஆராயல, எதுவுமே பார்க்கல. அப்புறமா கூகுள், லாரி பேஜ் என்றவர் அவரு யூதர். சார்ஜி பிரைன் அப்படின்றவர், 2 பேர் சேர்ந்து, லாரி பேஜ், சார்ஜி பிரைன் அப்படின்ற 2 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க? கூகுள் அந்த இதை என்ன பண்ணிக்கிறாங்க? கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம்
இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூபு, கூகுளு, இது எல்லாமே ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுதான் பூமியை ஆண்டுன்னு இருக்குது. இவங்க தான் அதிகமாக கோடி கோடியாக சம்பாரிச்சுன்னு இருக்கிறாங்க. டாப் 10 பணக்கார பட்டியலில் இருக்கிறவங்களும் இவங்க தான். உலகத்திலே டாப் 10 பட்டியலில் இருக்கிறோம். எலான் மஸ்க்லாம் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறான்ல, அந்த எலான் மஸ்க் கூட சொல்கிறாங்க அவன் அந்த ஜீனில் வந்தவனா, யூத ஜீனில் வந்தவன் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி, என்ன நடக்குது இந்த உலகத்தில், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ஆண்டு கொள்றது அவனுங்க ஜீன்லேயே ஊறி போச்சு. உன்னை தூக்கின்னு போயிட்டு ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு சேரை போட்டு உட்கார வச்சோம், ஐயோ நான் எனக்கு என்னெல்லாம் அந்த மாரிலாம் உட்கார வைக்காதீங்க, எனக்கு அந்த மாரி மரியாதைலாம் கொடுக்காதீங்க. எதனா ஒரு கிரீடம் போட்டால் மாலை போட்டால் அப்படியே பேன் ஆயிடுறாங்க. என்ன நடக்குது? இன்னொன்று, ஒருத்தவங்களுக்கு குத்தா இன்னொன்று அதை ரொம்ப ஏற்றுவான், போட்டு 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 நல்லா போட்டு கிரீடம் தள்ள வை. அவன் பெருமை அது. இன்னொன்று அது அது அந்த மாரி எக்ஸ்ட்ரீம் ஒன்று, இன்னொன்று இந்த மாரி எக்ஸ்ட்ரீம் ஒன்று. ஐயோ நான்லாம் அதுக்கு தகுதி கிடையாது, நான்லாம் அதுக்கு பாத்திரவான் கிடையாது, நான் பாத்திரம் கழுவ தான் நான் பாத்திரவான். அப்போது இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து யூனிவர்சிட்டியில், எல்லாமே யூனிவர்சிட்டியில் படித்த ஆளுங்க தான். யூனிவர்சிட்டினா என்னது? பல்கலைக்கழகம். நல்லா காலேஜ், ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ். பெரும்பாலான ஆட்கள் அங்கே தான் படிச்சிருக்கிறாங்க, ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ். இந்த ஆளுகை செய்யறது அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஆதியாகமத்தை என்ன பண்ணியிருக்கான், நல்லா படிச்சிருக்கிறதுனால சொல்லி சொல்லி வளர்ப்பாங்களாம் பாருங்க பிள்ளைங்களுக்கு. நீ தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்க, நீ இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரமும் ஆளுகையும் உரிமையும் உடைய ஆள் அப்படின்னு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டா, அது போய் எங்கே இறங்குது பார், பசு மரத்தில் அச்ச ஆணி மாதிரி உள்ளே போய் சல்லுன்னு இறங்கிடுது. அது வளர்ந்த பேர் அது மறக்கவும் மறக்காது, அது ஜீனில் ஒன்றா மாறிடும். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி விடுவோம்? நீயா உருப்படவே மாட்டே, நீயா ஐயோ மோசம், நீயா ஒரே குட்டின உள்ள மட்டை, அது நீயா, நீ எங்க, நம்ம பின்னணி என்ன, நம்மளுடைய இது என்ன, அது என்னான்னு சொல்லி தங்களே என்ன பண்ணுறாங்க, மட்டம் தட்டிக்கிறாங்க. அது என்ன ஆகும்? அது வளர்ந்தா என்ன ஆகும்? பொறுக்கி மாரி தான் வரும். நீ தான் சொல்லிட்டிய நீ ஒன்றும் கிடையாது, அந்த வார்த்தை இந்த வார்த்தை பேசி அது உள்ள நல்லா போட்டு விட்ட. வளர்க்கும் போதே கேவலமாக சொல்லி வளர்த்துறது, அதுக்கப்புறம் நல்லது எதிர்பார்க்குது பேர் மோசமாயினே போகுது. எங்கன்னா திருந்துதாப்ப. ஆமாம், கம்பியை வளைச்சது நீ, என்ன ரவுண்ட் ஆகுதுன்னு கேட்குற? பேசி பேசி வளைச்சிட்ட, அப்பமா என்ன இது நிமித்தம் உள்ள அப்படின்னா 5ல் வளராதது 50ல், 50ல் எங்க 25லே வளைய மாட்டுது. கொஞ்சம் விட்டா அந்த கம்பி வந்து உன்னை குத்துது. போ மரியாதையா, ஒழுங்கு மரியாதா, உனக்கு இவ்வளோதான் மரியாதை அப்படின்னு கேட்டா சொல்றது, வளர்த்த கம்பி மாறலப்பா இது. எப்படி சொல்லி வளர்க்கணும் பிள்ளைங்களை? நீ தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபத்தின்படியும் கடவுள் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். நீ எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும். ஆமென். அப்பா அம்மாவை தவிர்த்துட்டு, தம்பி தங்கச்சி தவிர்த்துட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ஆளுகை செய்யணும். உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறானோட அவனை கூட நீ ஆளுகை செய்யணும். உனக்கு யாருன்னா ஜோடியாக வருது பாரு, அதை கூட என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும். யாரையும் ஆளுகை பண்ண விடவே கூடாது. விட்டா நம்மள ஆண்டு தலையில் அடிக்கும். யார் வாங்குறது அந்த அடியெல்லாம்? அதனால என்ன பண்ணோம்? ஆளுகை செய்ய விடவே கூடாது.
அது உச்சி மயிறு நட்டுக்கிச்சு கிக்கலன்ற மாதிரி நட்டு. அதனால என்ன பண்ணக்கூடாது, ஆளுக செய்ய விடவே கூடாது. நான் பார்த்துட்டு வரேன் பாருங்க. என்னன்னா, இந்த உலகத்துல மறைமுகமா ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு என்னன்னு ஆராய்ச்சி பண்ணல. என்ன நடக்குது, இதனுடைய விளைவை தான் நம்ம பார்க்குறோம். இதனுடைய சாரத்தை பார்க்கல, இதனுடைய தொடக்கத்தை பார்க்கல. தொடக்கத்தை பார்க்காததுனால என்ன ஆகுதுன்னா, புரிய மாட்டுது. இவங்களாம் எப்படி மேலே வந்தாங்க? நம்ம ஆளுங்க எப்படின்னா காப்பி அடிக்குது, டிபி காப்பி அடிக்குது. அவன் அச்சான், அதே மாதிரி நானும் அடிப்பேன். டிபி காப்பி என்னது? டிபி காப்பி. வெளிநாட்டில் எதனா பண்ணானுங்கன்னா அவனுங்க வந்து இந்த சாங்குங்கெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணானுங்கன்னா விஜய் டிவியில் ஆரம்பிக்குது, நம்ம தமிழ் ஆளுங்க ஆரம்பிக்குது. சுயமாக எதனா அவனுக்கு வருமானா? எனக்கு எதுவுமே வராது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வடை போண்டா பஜ்ஜி இதெல்லாம் நான் சுயமாக சுடுவேன். மற்றதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து காப்பி அடிக்கிறது. என்ன நடக்குது? அவனுக்குள்ள என்ன இருக்குது? ஆண்டவர் அவனை தனித்தன்மையோட உண்டாக்கி இருக்கிறான், நம்புறான், அவனை கிரியேட் பண்றான். பாருங்க, ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஆளு என்ன பண்ணியிருக்காரு, இஸ்ரேல் நாட்டில் போய் முதல்ல எக்ஸ்ட்ராடினரியான ஆட்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. ரொம்ப பயங்கரமான கண்டுபிடிப்புகள்லாம் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணால் 100% 85% 90% பேர் யார் அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தா அதில் 3/4 பேர் யூதருங்க, இஸ்ரேல் ஜனங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுடைய படிப்பு வேற மாதிரி. ஒரு பிள்ளைக்குள்ள இருக்கிற திறமையை பார்ப்பாங்களாம். அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரியான படிப்பை மட்டுமே கொடுப்பாங்களாம், வேற படிப்பை தரமாட்டாங்களாம். அந்த படிப்பு அவன் வந்து மேக்ஸில் நல்லா வரானா மேக்ஸ் சம்மந்தப்பட்டதையே கொடுத்துன்னு இருப்பாங்க. சயின்ஸுனா சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது. அவன் வந்து நல்ல மியூசிஷியனாக இருக்கிறான்னா மியூசிஷியனை சம்மந்தப்பட்டதையே கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்து ஒரு 20 வருஷம் அதுலேயே அந்த ஒரு இதுலேயே அவனை கவனத்தை செதறாமல் அப்படியே அதுலேயே விட்டோன்னா, ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதுலேயே வச்சானா அவன் அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவானா 20 வருஷத்தில். நம்ம இதில் எப்படி பண்ணுறாங்க, தமிழை படி, இங்கிலீஷை படி, மேக்ஸை படி, சயின்ஸை படி, சோசியல் சயின்ஸை படி, பத்தாவதுக்கு இந்தியன்ஸ் நடுவில் கொஞ்சம் என்ன பண்ணு சொருவிக்கோ அப்படின்னு சொல்லி இத்தனையும் போட்டு திணிக்கிறது. சரி, எல்லாம் நல்லது தான். ஆனால் அவன்கிட்ட இருக்கிற திறமை என்ன? எல்லாருமே ஒரு இதில் தான் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். ஒருத்தவங்க பல விதமாக அதில் வந்து கவனத்தை செலுத்தி நல்லா படிக்கிறாங்க, அது வேற. ஆனால் ஒருத்தங்கிட்ட ஒரு திறமை நல்லா இருக்கும், அந்த ஒரு திறமையை அப்படியே மெருகேற்றி ஷார்ப் பண்ணி அதுலேயே அவனை கொண்டு போனால் அதில் அவன் ஜீனியஸ் ஆகிடும், எக்ஸ்பர்ட் ஆகிடும். உனக்கு என்ன திறமைப்பா இருக்குது? எனக்கு இந்த தாளந்து இருக்குது, எனக்கு இந்த திறமை இருக்குது அப்படின்னா அந்த தாளந்து அந்த திறமைக்கு நேரத்தையும் கவனத்தையும் படிப்பையும் எல்லாத்தையும் கொடுத்தா அவன் அதில் ஜீனியஸ் ஆகிடும். இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆராய்ச்சி பண்ணால் என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் நல்ல சிறந்த படிப்பை கொடுக்குற நாடு எது அப்படின்னா அயர்லாந்து, ஐஸ்லாந்து அப்படின்னு சொல்லி திசை திருப்புறானு. அது கிடையாது. உலகத்திலே சிறந்த படிப்பை கொடுக்குற நாடு எதுன்னா இஸ்ரேல் தான், இஸ்ரேல் நாடு தான். என்னன்னு அங்கே போய் பார்த்தா இதான் கதை. அந்த குழந்தையினுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி படிப்பு, மற்றதெல்லாம் கண்டுக்க விட மாட்டாங்க. மற்றதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வைப்பாங்க அந்த குழந்தைய. அதனால தான் நோபல் ப்ரைஸு இத்தனை உலகத்திலே அதிகமான பேர்
நோபல் பிரைஸ் வாங்கின ஆட்கள் யாருன்னா அவங்க தான். ஏன்னா உலகத்திலே அரிதான, கண்டுபிடிக்க முடியாத, மற்ற ஆட்கள் கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறது யாருன்னா இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற யூதர்கள். எதனால அப்படின்னு பார்த்தா இதுதான் விஷயம். அவங்க மூளைக்கு என்னென்ன சாப்பிடணும், மூளைக்கு எப்படிப்பட்ட எக்ஸசைஸ் எல்லாம் தரணும், மூளையை எப்படி பாதுகாத்துக்கணும், மூளைக்கு எப்படி தூக்கத்தை கொடுக்கணும், மூளைக்கு எப்படி அதை ஆரோக்கியமாக்கணும், ஜங்க் ஃபுட்லாம் கொடுக்கக்கூடாது, மூளையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு மூளையை ரொம்ப மோசப்படுத்துகிற காரியங்களை கொஞ்சம் சின்னதை கூட அனுமதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாப்பிட்ற விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் அவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்குறாங்க. மூளையை வச்சு தானே எல்லாமே நடக்குது. அதனால அந்த மூளைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் வெளியே தெரியுமானா தெரியாது. அப்போ ஆளுக செய்கிறது எங்கேருந்து வருது? அங்கே அவன் அவ்வளோவா என்ன பண்ணுறான், இந்த வசனத்தை அடிப்படையில் எல்லாத்தையும் பண்ணுறானுங்க. அவனால் முடிஞ்சதெல்லாம் திரட்டி அதில் என்ன பண்ணுறான், பழுக்க வைக்கிறான். இந்த ஆள் போய் என்ன பண்ணார், போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அந்த இஸ்ரேல் நாட்டில் சும்மா போக முடியாது, வீசா கிடைக்கல. வேறு பக்கமாக போய் எப்படியோ அந்த நாட்டு உள்ளே போய் வேலை விஷயமா போய் உள்ளே பூந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிறாரு. பார்த்தா அவங்களுடைய படிப்புக்கு கொடுக்கக்கூடிய குவாலிட்டி, அதனுடைய அவங்க முக்கியத்துவம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாட்டு ஆகிட்டுக்கிறார். அதை அப்படியே அந்த ஆள் நோட் பண்ணி அப்படியே தன்னுடைய மகனுக்கு அப்படியே பயிற்சி வித்துக்கிறார். பயிற்சி விற்றா தான் பையனுக்கு என்ன எக்ஸ்பர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா மொழியில் ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்கான், லாங்குவேஜ் கற்றுக்கிறது. அதுலேயே அந்த ஆள் என்ன பண்ணிக்கிறான், ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிறான். அந்த பையனை பண்ணால் 400 லாங்குவேஜ் தெரியுதான் அந்த பையனுக்கு. எழுதுவான், படிப்பான், பேசுவான். 400 லாங்குவேஜ். உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜும் அவனுக்கு தெரியும். நான் சொன்னேன்ல, கிரியேட் பண்ணுறது, அதுலேயே விட்டா உன்னை புதுசாக கண்டுபிடிப்பாங்க. இப்போ அந்த பையன் 400 லாங்குவேஜ் இல்லாமல் ஒரு புது லாங்குவேஜ் அவனை கண்டுபிடிச்சிக்கிறான். அது அவனுக்கு மட்டும் தான் தெரியும், இது வேற. அப்போது இதுலேயே விட்டான், அந்த 20 வருஷம் 25 வருஷம் அதுலேயே இருந்தால் அவன் எக்ஸ்பர்ட் ஆகிடுறான். அப்போது இந்த ஃபேஸ்புக்கு, இந்த எலான் மஸ்க்கு, இந்த யூடியூப்பு, கூகுளு, இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வித்திட்டது யார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள். உலகத்திலேயே டாப் 10ல் இருக்கிறாங்க எல்லாருமே வரிசையில். என்னன்னு பார்த்தா இதுதான் விஷயம். மறைமுகமாக ஆண்டுன்னு இருக்காங்க. இன்னொன்று, இந்த உலகத்தை எப்படி ஆளுகை செய்யணுமோ அந்த விதத்தில் ஆளுகை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அவனை காட்டிக்க மாட்டான், காட்டினா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் மறைமுகமாக ஆளுகை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த வசனம் அப்படியே இன்றைக்கும் உண்மையாக இருக்குது அவங்க வாழ்க்கையில். அப்போ கிறிஸ்தவராகிய நம்மளுக்கு, சகோதரியே கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். உன் பிள்ளைங்களை பற்றி அது எப்படி போனான்னா, சகோதரியே பயப்படாதே, சகோதரனே நீ கலங்காது, இப்படியே சொல்லி அனுப்புறது. போயிட்டு வா, முடிஞ்சுது, சச்சி முடிஞ்சது, ஆமேன் போ. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை எப்படி இப்போ ஆளுகை செய்யுது? இயேசு ரத்தத்தை சிந்தி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றாரு. அவருடைய பிள்ளைங்க நம்ம. பவுல் சொல்றாரு, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். மேற்பூச்சா என்ன பண்ற நீ, யூதன் சொல்லுகிற, அவன் யூதன் கிடையாது. உள்ளத்தில் யூதனானவனே யூதன். மாம்சத்தின்படி விருத்தசேதனம் பண்ற விருத்தசேதனம் இல்லை, உள்ளத்துல விருத்தசேதனம் பண்ற பத்தியா? உன் இருதயத்தின் நுனித்தோல் கட் பண்ணப்பட்டிருக்குதா, இருதயத்துல ஒரு விருத்தசேதனம் பண்ணப்பட்டிருக்குதா, அவன் தான் உண்மையான யூதன் அப்படின்றாரு. அப்ப அந்த யூதன் யாரு? நான் தான், நீங்க தான்.
அப்போ நம்ம இதுல கவனத்தை செலுத்தணும். ஆளுகை செய்யறதுல அந்த 2 வார்த்தை மறக்கவே கூடாது. இது ரீங்காரம் ஆயினே இருக்கணும். ஆதாமுக்கு சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டுகொள். அப்புறமா ஆசீர்வதிச்சார். இதுக்கு கிளம்பின்னு வருது வரிஞ்சு கட்டின்னு. ஆம்பளையா இருந்தா நீங்க சொன்னல, ஆம்பளையா இருந்தா லிங்கிய தூக்கி மச்சி கட்டுறது, பொம்பளையா இருந்தா தூக்கி ஒரு சொருவிக்கின்னு யாருக்கிட்ட ஆண்டு கொள்றது, ஆளுகை செய்யறது, ஆசீர்வாதமா ஆசீர்வாதம். எப்ப பாரு எங்கேருந்து வந்த? இதோ அங்கேருந்து வந்தியா? அப்போ நீ ஆசீர்வாதத்தை பத்தி தான் பேசு, செழிப்பை பத்தி தான். உடக்கும் மூட்டை என்ன முதல்ல போட்டுக்குது? அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயின்ற மாதிரி இவங்க ஆசீர்வாதம் செழிப்புன்னா அவங்க கெட்டு போயிடுவாங்க. அது ஒரு பக்கம் உண்மை தான், கெட்டு போயிடுவாங்க தான். யாருக்கு அப்படின்னா தில்லா போய் நிக்கிறல்ல, கர்த்தாவே என்ன ஆசீர்வதிங்க. எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. ஆமென். இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்கிறவங்க கெட்டு போக மாட்டான். அதுக்கு ஒரு இருதயம், நல்ல இருதயம் தேவை. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட, பார் நீ இங்கேருந்து அடிமைத்தனத்துலேருந்து என்ன பண்ற, உன்னை கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு உன்னை கொண்டு போறேன். அங்க போயிட்ட பேரு உன்னுடைய வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். அங்க கொழுத்ததை புசிப்ப, நல்லா வசதி செழிப்போட வாழ்வ. அப்போ உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, இது என் கைதான் இதை செஞ்சிச்சு, என்னுடைய பலம்தான், என் திறமை தான் இதெல்லாம் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி மேட்டிமை கொள்ளாத. நீ எகிப்துலேருந்து அடிமையா இருந்தது என்ன பண்ணாத, மறந்துடாத. மேட்டிமை கொள்ளுமா? கண்டிப்பா மேட்டிமை கொள்ளும். வசதி வாய்ப்பு வந்தா சாயமா? அன்னைக்கு பார்த்தேன் பார்த்தீங்களா? நீ வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லுகிற சத்தத்தை உன் காது கேட்கும். இந்த பூமியில நடக்கும்போது கயிறுல நடக்கிற கதை தான் உண்மையிலேயே பார்க்க போனான். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சீரியஸான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்று, நீ கிறிஸ்தவன் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழற பத்தியா, அதுவும் சீரியஸான வாழ்க்கை தான். வந்துரு, கயிறுல நடக்கிற கதை. ஏசு சொன்னார்ல, கெட்டு போகிற வழி விசாலமா இருக்குது, கெட்டு போறதுக்கான வழி விசாலமா இருக்குது. எங்க திறந்தாலும் பாவம், வா உள்ள வந்து பூந்துக்கோந்து. இந்த பக்கம் போனா நல்லா ஜோராகுதம்மா, ஒன்று அப்படி கண்ணு காட்டினா போதும் வந்துரு உள்ளோ அப்படின்ற மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. காசு இருந்தா உள்ள போயிடலாம், அப்படிலாம் இருக்குது. கெட்டுக்கு போற வழி விசாலமா இருக்குது, திறந்தே இருக்குது. ஆனா ஜீவனுக்கு போற வழி நெருக்கமா இருக்குது, வழி இடுக்கமா இருக்குது. அதுல நீ தான் என்ன பண்ண, முயற்சி பண்ணி நீ தான் என்ன பண்ண, கஷ்டப்பட்டு. கயிறுல நடக்கிற கதை தான், பார்த்து பார்த்து போகணும். ஆமா, அது கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாளுக்கு இருக்குது வாழ்க்கை. ஆனா யோசுவாவுக்கு சொன்னது போல வலதுபுறம் இடதுபுறம் என்ன பண்ணாத, சாயாம இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதா, இது எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமா. அப்போ மனமேட்டிமை வருமானா? கண்டிப்பா வரும். எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், இந்த இச்சை, இந்த காமம், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சிடமானா? இல்லை, நீ சாவர வரைக்கும் இருக்கண்டாரு. சாவர வரைக்கும் இருக்கும். ஜாக்கிரதையா என்ன பண்ணு, நடந்து கொண்டு ஊழியத்தை செய்யணும். அப்போ ஜாக்கிரதையை எப்பவுமே காட்டினே இருக்கணும். எப்பவுமே என்ன பண்ணும், கண்ணு மங்களாகும், கண்ணை கொஞ்சம் அறுக்கி என்ன பண்ண, கண்ணை கழுவி தெளிவா நடக்கணும். இதெல்லாம் இருக்குது பாருங்க. அவர் பாரு நல்லா ஆயிட்டாரு, அவர் கொஞ்சம் முடிவை கொஞ்சம் பாரு நல்லாகிறாரான்னு, இது இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ஒருத்தருடைய ஆரம்பம் முக்கியம் இல்லை, முடிவு ரொம்ப முக்கியம். ஆமென். அதுக்கு இருதயம் ரொம்ப முக்கியம். இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணாமல் அதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 5 வளையிறது,
நல்லா போய் நல்லா ஒரு விருந்தில் போய் நல்லா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு லபக்க லபக்கன்னு எடுத்து அள்ளி அள்ளி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குதுன்னா, ஆமாம், எடுத்து போய் லொடன்னு போய் மூங்கிட்டீங்கன்னா ஒன்றும் பார்த்தா எதமா சாப்பிடணும். போய் கச்சுது அப்படின்னு சொல்லிட்டு முழுங்கன்னா வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் சுதாரிக்கணும். என்ன ஏது கதை அப்படின்றது யோசிக்கணும். மண்டையை கொஞ்சம் என்ன பண்ணணும், கண்ணை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு அப்படியே யோசிக்கணும். நீ எதுவுமே யோசிக்காம பார்த்ததெல்லாம் போய் பப்பரப்பான்னு என்னது என்னதோ ஒரு இதில் வந்து மாடு இந்த மாதிரி கதை என்னது காஞ்ச மாடு கம்புல இந்த கதைன்ற மாதிரி காஞ்ச மாடு மாதிரி போய் கச்சிச்சின்னு சொல்லிட்டு தபாத்திபான்னு உயிர்ந்து மேய்ஞ்சிட்டு அப்புறமா அந்த பக்கம் இந்த பக்கம் நிமித்திக்கு நடந்துன்னா அதுமாதிரி வசதி வாய்ப்பெல்லாம் வந்த பேர் மண்டெல்லாம் என்ன ஆகிடும்னா வசதி வாய்ப்பு அதிகமாகிடும். டேஞ்சருங்க உண்மையிலேயே. நான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, செழிப்பு டேஞ்சர், ஆசீர்வாத டேஞ்சர்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இருதயம் பக்குவப்பட்டு எனக்கு டேஞ்சர் கிடையாது, அது அவெஞ்சரு அட்வான்ஸ். இருதயம் இதிலெல்லாம் பக்குவப்பட்டு வந்து நின்னா இன்னொன்று இருக்குது, மறக்க முடியாமல் இருக்கும். பின்னானவைகளை மறக்கக்கூடாது, சில காரியங்கள்லாம் மறக்கக்கூடாது. பக்குவப்பட்டு எப்பவுமே நிதானத்தோடு பகுத்தாராய்ந்து எதை பிடிக்கணுமோ அதை கரெக்டாக கிரிப்பாக பிடிச்சிக்கணும். வாழ்க்கையில் எதை உண்ணமோ அதை விட்டுடணும். ஒருத்தவங்க அதையும் இதையும் சேர்த்து பிடிச்சிக்கின்னு அப்படியே ஈன்னுப்பாங்க. என்னன்னா நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன்னு வாங்க. என்னப்பா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, புலிவாழை பூச்ச மாதிரியே இருக்குது உன் மூஞ்சி அப்படின்னா, இல்லையே நான் நல்லா தானே இருக்கிறேன். இல்லை, சம்திங் வென்ட் ராங். அதாவது இந்த மனது இருக்குது பத்தியா, ஆண்டு ஆளுகை செய்யுதுன்றது என்னவோ வேதம் சொல்லிச்சு, எனக்கு இதெல்லாம் தெரியும், எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாருல, ஆண்டு ஆளுகை செய்யுங்க, வா உன் உச்சந்தலையை கொடு என்கிட்டன்னு சொல்லிட்டு. அது இல்லை, நிறைய பேர் அப்படிதான் ஆண்டு நிற்கிறான். பாவம் அந்த ஜனங்க பக்கத்தொகை தெரியாம போயிட்டு இவர் நல்லாங்கிறாரு, இவர் நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கிறது. அதுக்கப்புறம் மீண்டு வரணும்னா அவனும் விட மாட்டான், உன் மண்டியும் அவங்ககிட்ட இருந்து விடுதலை ஆகாது. யாரையோ குறி பார்த்து சொல்ற மாதிரி இருக்குதுன்றீங்களா? குறி பார்த்தனும் சொல்ல, எல்லாரையும் தான் சொல்றேன், எல்லாரையும் தான் சொல்றேன். உன்னை சரியா கத்துக்காம ஒன்னத்துல களத்துல நீ இறங்குனா செம்ம அடி வாங்குவேன். நீ ரிங்குல மாட்டினா ரிங்குல என்ன பண்ணக்கூடாது, எக்கு தப்பா போய் நின்ற கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், இங்க கொஞ்சம் பூசுங்க மாஸ்டர், இங்க கொஞ்சம் பூசுங்க அந்த அந்த மைதா மாவை அப்படின்னு சொல்லி பூசி அம்பிட்டு க்ளவுஸ்ல நல்லா நல்லா கட்டிக்கணும் மாஸ்டர், இருக்கமா கட்டிக்கினேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நல்லா தான் அடிக்கிற நீ. அச்சம் பாஸ் பாத்தீங்களா மாஸ்டர்? அச்சப்பா தம்பி 10 ரவுண்டு இருக்குது. 10 ரவுண்டா? ஒருத்தவங்க 5 ரவுண்டா 4-5 ரவுண்ட்ல பார்த்துட்டு போ, நீ நல்லா போடுறாருப்பா அவரு. கொஞ்சம் இரு, கொஞ்சம் பொறு. ஆப்போசிட்ல இருக்கிறவன் வந்து எல்லாத்தையும் பதம் பார்த்துட்டு வந்துக்கிறான். அவன் 10 ரவுண்டு கிட்ட ஆடுறவன். நீ 1வது ரவுண்ட்லயே அவன் அடி வாங்குறான்னு நினைக்காத. 10 ரவுண்டுக்கும் ஸ்டெமினா இருக்கிற ஆளு, பக்குவமா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி கொஞ்சம் எதை வந்து பிடிக்கணுமோ அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவன். அதனால வருவேன் வருவேன். ஆண்டவர் வந்து அவனுக்கு விரோதமா எழுப்பினாருன்னு இருக்குது. இந்த மாதிரி பண்ணா அவனுக்கு விரோதமா நேரம் வரும், வருவேன். கொஞ்சம் கொஞ்சம் இங்கெல்லாம் சில இதெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், போவோம். இன்னும் நிறைய பேரெல்லாம் மீட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம நம்ம கற்றுக்கொத்த குருவுக்கே நம்மளுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு உள்ளே போக வேண்டியது இருக்குது. சொன்னேன், நம்ம யாருக்கிட்ட இருந்து வந்தோமோ அவங்களுக்கே நம்ம யாருன்னு ஆண்டவர் காட்டுவார். நம்ம காட்ட தேவை, ஆண்டவர் காட்டுவார். ஆமென். இது பெருமையானா ஆண்டு கொள்ளுங்கள்.
ஆசீர்வதித்தார். உன்னை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க, என்ன ஏது எப்படி இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து அலசி ஆராய்ஞ்சு நலமானது அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கணும். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, அவருடைய வார்த்தை, அவருடைய சித்தம், அவருடைய உள்ளத்தின் இதய துடிப்பு, இதெல்லாம் உள்ள கிராப் பண்ணாதான் இங்க உள்ளே வர முடியும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதில் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று சும்மா கப 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 கபன்னு புரண்டு வரும். அதனால இப்ப நான் எல்லாம் கத்துக்கினேன்னா இல்லை, கத்துக்கினே வரேன். எல்லாம் தெரிஞ்சவரை நான் தெரிஞ்சுக்கினேன். அவர் சொல்றாரு, நீ எல்லாம் தெரிஞ்சுக்கினேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிற, இன்னும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கினேன், தெரியலன்னு நீ சொல்லணும்னாரு. இன்னும் சரியா தெரியலன்னு சொல்லு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, தான் நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். தான் நிற்கிற அப்படின்னு தெனாவட்டா இருக்காத, திகிட்ல இருக்காத, நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ எதுல நிக்கணும், எப்படி நிக்கணும், ஆண்டவர் எதுல நிக்க சொல்றாரு, இதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ ஆண்டு கொள்றதுன்றது, இப்பவே நான் எங்க அம்மா கிட்ட போறேன், ஒரு புடி பூச்சிரு, எங்க அம்மா முடி என்ன பண்றேன் நல்லா சுருட்டி, முடியலன்னா என்ன பண்றேன், கயிறை போட்டு கழுத்தை போட்டு கட்டி எதனா ஒன்று ஆக்குறேன், என் பிள்ளைங்களை ஆண்டு கொள்றேன். அது இல்லை. ஆண்டவர் எப்படி ஆண்டாரு, ஆள்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பாருங்க. ஆமா ஆமா, இந்த 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 வாழைப்பழம், இந்த மல்லிப்பூவும் இந்த அல்வாவும் ஞாபகம் வருது. என்ன பண்ணுவான் கவுண்டர் மணி, கோவை சார்லாக்கு பொண்டாட்டியா இருக்கும், கவுண்டர் மணிக்கு பொண்டாட்டியா இருக்கும். என்ன பண்ணுவான், எப்போ பாரு மல்லிப்பூ அல்வா வாங்கிட்டு போயிட்டு கோவை சார்லாக்கு கொடுப்பான். கொடுக்கறது என்ன பண்ணுவான், செந்தில் வேடிக்கை பார்ப்பான். எப்படின்னே உங்க பொண்டாட்டி கிட்ட மட்டும் நல்லா நல்லா இது பண்றீங்க, எப்படி நல்லா இருக்கிறீங்களே எப்படின்னு. அது ஒன்றும் இல்லடா, அவளுக்கு இந்த மல்லிப்பூவும் இந்த அல்வாவும் வாங்கிட்டு போய் கொடுத்தா அவ பொட்டி பாம்பா சுருண்டுடுவாடா அப்படின்வான். அப்படியானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாங்கிட்டு போய் அவன் பொண்டாட்டி என்னடா என்னடா அவன் வீட்டு வாசல்ல போட்டு செந்தில குமுன்னு இருக்கும். என்னப்பா சின்ன பையனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க இருப்பா அப்படின்னா, என்னன்னு கேட்டா அவன் பொண்டாட்டியை போட்டாச்சுன்னு இருக்கும். என்னடா இவனுக்கு என்ன திமிரு அப்படின்னு சொல்லி அவன் பாஷையில பேசுவான், கோவை பாஷையில பேசி சொல்லுவான், எனக்கு மல்லிப்பூவும் அல்வா கொடுக்குறாங்க இவன். அண்ணே நீங்க தானே சொன்னீங்க மல்லிப்பூ அல்வா கொடுக்குற. அந்த மாதிரி ஒரு சிலர் அப்படி டிக்டோவா ஃபாலோ பண்றாங்க. என்ன பண்றதோ அதை அப்படியே பேக்கெட் பண்ண, ஒரு நாள் வாங்க போற பேர் நீ சுயாரிவு கிடையாது, சொந்தமா எதுவுமே முயற்சி பண்ணுது. அவர் என்ன அடிசுவடைகள் நடக்கிறாரோ அதே போல இது என்ன கதைனா, எவன் யூடியூப்பை கண்டுபிடிச்சனா அந்த யூடியூப்பை பிடிச்சி நோண்டி இருக்கிறது. நீ ஒரு யூடியூப்பை கண்டுபிடி, யூடியூப் மாதிரி நீ ஒன்று கிரியேட்டிவ் பண்ணுன்னா எனக்கு வராதே. ஏன் வராது, நீ தான் சரியாக கவனிக்கலையே, ஃபுல்லதான் பரம்பரை இதெல்லாம் பார்க்கலையே, சரித்திரத்தை பார்க்கல, ஆண்டவர் சொன்னதை பார்க்கல, ஆண்டோடைய உள்ளத்தை பார்க்கல, எப்படி வரும்? மல்லிப்பூ அல்வா தான் வரும் உனக்கு. என்ன என்ன பிரச்சனைப்பா அப்படின்னா அதான் பிரச்சனை. ஜோரா பண்றாருப்பா, நல்லா பண்றாருப்பா. எல்லாருமே பாருங்க, நிறைய பேர் நல்லா தான் பண்றாங்க, ஆண்டோடைய கிருபை நல்லா தான் பண்றாங்க. இதை சொல்லி கொடுக்க தவறிடுறாங்க பாருங்க. இது எல்லாருமே கவனிச்சிருவாங்கன்னா எல்லாருமே கவனிக்க மாட்டாங்க. ஹலோ, எல்லாருமே கவனிக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு தான் இது பொருந்தோன்றனா ஒரு சிலர் தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை உடையவங்களாக இருப்பாங்க.
அதில் ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க. எதையோ ஒன்றை கவனிச்சுன்னு இதையும் கவனிப்பேன் அப்படின்னா வராது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருத்தனை கண்டிப்பாக பகைப்பேன், நீ கண்டிப்பாக பகைப்பேன். அது ரொம்ப நாளைக்கு பணம் ஓடாது. அப்போது ஒன்றுலேயே ஒரு எஜமானுக்கு தான் ஊழியம் செய்யணும். அந்த ஒரு எஜமானுக்கு தான் சொல்கிறத வார்த்தையை தான் கேட்க முடியும். 2 காது இருக்கலாம், ஆனால் வார்த்தை கேட்குறது ஒரே சத்தம்தான். ஆமென். இல்லை எனக்கு 2 காது இருக்குது, 2 பக்கமும் கேட்போம்னா காது கொயின்னு ஆகிடும் உனக்கு. சும்மா விசில் சவுண்டு நல்லா இன்னும் வார்த்தையை கேட்க மாட்டுது அப்படின்னா இல்ல 2 பக்கமும் கேட்டுன்னு இருந்தல, அதனாலதான் உனக்கு கொயின்னு கேக்குது. இல்ல நீங்க என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேது. இல்லப்பா ஒரு அறை விட்டல அந்த மாதிரி கேட்கணும். உயிர்ந்துட போறேன். என்னப்பான்னா எப்படி பழுது வைக்கிறேன் பாருங்க, பயக்க மருந்து இல்லாம. ஐயோ கொடுமையிலும் கொடுமை, மறுமையிலும் மறுமை, ஏன் இந்த சாபம், அழகு மலராட நீங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை கேள் அப்படின்ற மாதிரி கேட்க கேட்க இதுங்க டிங் 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 தூங்கிச்சுங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சர்ச் க்ரோத் மெயினாக நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணுறியா அப்படின்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆண்டோடைய கிருபையில் கொஞ்சம் அந்த வழியில் போயின்னு இருக்கோம். நல்ல ஆட்களை உண்டாக்குறதும் உருவாக்குறதும் ஆண்டவர் வர வைக்கிறதும் ஆண்டவருடைய கிருபை தான். அதனால் எந்த அளவுக்கு நம்ம சர்ச் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சும்மா சீக்கிரமாக வளர்ந்துடும். வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும். வந்து ஒரு 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 2 மாதம் உட்காந்து வார்த்தையை கேட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க வேற எங்கன்னா போனாங்கன்னு வைங்களேன், என்ன சட்டெல்லாம் கிழியுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஏன்னா அங்கே நல்லா இருக்குது, இங்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு உட்காருவாங்க. அதனால் நம்ம சர்ச்சி இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த இடம் மட்டும் இல்லை, கொஞ்சம் இடம் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கான காரியங்கள்லாம் எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. எப்போ நல்லா கவனிங்க, எப்போ ஜனங்க அதிகமாக இங்கே வர ஆரம்பிக்கிறாங்களோ, ஜனங்க எப்போ எனக்கு குரோத் ஆகுதோ வளர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் வளர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியாது. அதே போல் எல்லார் வாயிலையும் நிற்பேன், எல்லார் வாயிலையும் நிற்பேன். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே சொல்லிடுறேன், வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம், இவன் பேசுறது விகற்பமாக இருக்குது அப்படின்வாங்க, இவன் பேசுறதுல ஆழமான சத்தியம் அடங்கி இருக்குது, இது இந்த காலத்துக்கும் வரக்கூடிய காலத்துக்கும் இது பிரயோஜனமானது, இதுதான் சரியான ஊழியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஊழியம் பெருசாகும். இது தீர்க்கதரிசனமாக நான் சொல்கிறேன். ஏன்னா அழைத்தவருடைய அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய செவிகள் எனக்கு திறந்திருக்கு. அவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியுது, அவருடைய நடத்துதல் என்னால் பார்க்க முடியுது. அதனால் கொஞ்சம் என்னுடைய ஈடுபாடுகள், என்னுடைய அர்ப்பணிப்பு, ஒரு ஒழுங்கு
எனக்கான பாதையை நானே வகுத்து அதிலே என்ன நான் ஒடுக்கி சரியான இதில் போகும்போது கரெக்டானது எல்லாமே சரியாக நடக்க போகுது. என்னிலேருந்து தான் ஆரம்பமாக. ஆமென். அப்போ பிரைஸ் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஷபலு வரதுரு மகாந்தர குருதுருமா